இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, எதுக்காக இப்படி என் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, பிரச்சனை பண்றது நாங்க இல்ல, நீங்களும் உங்க வைஃபும் தான். நாங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணலங்க. எங்க குழந்தைய உங்க குழந்தைன்னு சொல்லி இவங்க தான் எங்க கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. இப்போ நீங்க வந்து சண்டை போடுறீங்க. என்னது, உங்க குழந்தையா? தேவி எங்க வீட்டு குழந்தை, சூர்யா மாமாவோட குழந்தை. இந்த துர்கா தான் தேவியோட அம்மா. எங்க வீட்டு குழந்தைய நீங்க குழந்தை வச்சுக்கிட்டு உங்க குழந்தைன்னு சொன்னா நாங்க விட்டுருவோமா? எங்க குழந்தை கொடுங்க. உங்க குழந்தையா? அது உங்க குழந்தை இல்லங்க, எங்க குழந்தை. எங்க குழந்தை பேரு இனியா, தேவி கிடையாது. துர்கா, ஜீசஸ். இனியா எங்களோட குழந்தை, அவளோட பேரண்ட்ஸ் நாங்க தான். அட பாவிங்களா. சார், இவர் பொய் சொல்றாரு. ஆமா, உள்ள இருக்கிறது எங்க குழந்தை. நான் என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தை என்ன பார்த்தாலே அம்மா நீ என்கிட்ட ஓடி வந்துருவா. என் குழந்தைய வெளியே வர சொல்லுங்க. சார், அவங்க சொல்றது உண்மையே இல்ல. உள்ள இருக்கிறது அவங்க குழந்தை இல்லவே இல்ல, அது எங்களோட குழந்தை. குழந்தையோட பேரண்ட்ஸ் நாங்க தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதுக்கான ஆதாரத்தை இப்ப காட்டுறேன். என்ன சொல்றாரு இவரு? பாருங்க சார். இந்தாங்க மேடம், பாருங்க. சிஸ்டர், நீங்க உண்மையை சொல்லுங்க. குழந்தை யாரோடது? வசந்த், கங்கா, உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைக்கும் போது நான் என்னன்னு சொல்லி ஒப்படைச்சேன்? பெத்தவங்க வந்து கேட்கும் போது அவங்க கிட்ட குழந்தைய ஒப்படைக்கணும்னு சொல்லி தானே கொடுத்தேன். ஆமா, நீங்க எப்போ எங்க கிட்ட குழந்தைய ஒப்படைச்சீங்க? அதானே. ஆமா, நீங்க யாரு? இப்பதான் நாங்க முதல்ல உங்களை பாக்குறோம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி போய் பேசுறீங்க? என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்ல. எங்க நாங்க போய் சொல்லுங்க, நீங்க தான் எங்க கூட சேர்ந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜீசஸ், என்ன? ஓ, அவங்க போய் பேசுறாங்களா? சரி, இருக்கட்டும். நான் வேற ஒரு ஆதாரம் சொல்றேன். என் குழந்தையோட முதுகுல ஒரு மச்சம் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. சார், இதெல்லாம் தேவையே இல்லாதது சார். கொஞ்சம் இருங்க சார், அவங்க சொல்ற மாதிரியே செக் பண்ணி தான் பாத்துருவோம். குழந்தை எங்க இருக்கு? ரூம்ல தான் இருக்கு சார். சிஸ்டர், நீங்க வாங்க. வரட்டும் வரட்டும். மச்சான் இல்லையே, ஏதோ டாட்டூ மாதிரி இருக்கு. மச்சான்லாம் எதுவும் இல்ல. சிஸ்டர், பாத்தீங்களா? நான் சொன்ன மச்சம் இருக்குல்ல, சொல்லுங்க. நீங்க சொல்ற இடத்துல மச்சான்லாம் இல்ல. துர்கா சார், முதல்ல இவங்களெல்லாம் வெளில போக சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம கிளம்பி போயிடுங்க. சரிங்க சார், ஒரே ஒரு தடவை என் குழந்தைய வெளியே வர சொல்லுங்க. என் குழந்தை என்ன பார்த்தா அம்மான்னு கூப்பிடும். அப்புறம் அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஆமாமா, குழந்தை கூட்டிட்டு வாங்க. இதான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ். இதுலயே நீங்க சொல்ற மாதிரி நடக்கலன்னா இங்க இருந்து அமைதியா போயிடணும். நீங்க போயிடுவேன். முதல்ல என் குழந்தை என் கண்ணுல காட்டுங்க. சார், நீங்க போய் குழந்தைய அழைச்சிட்டு வாங்க. பாப்பா, பாப்பா, அம்மாவோட கொஞ்சம் வாங்க.
தேவி தேவிமா 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 நான் உன் துர்காம்மா வந்திருக்கேன். எப்படிடா இருக்க? எங்கடா போயிட்ட நீ? எங்க போன? உன்னை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? யாரு நீங்க? கங்கா, என்ன இருந்தாலும் நம்ம பண்றது ரொம்ப தப்பு கங்கா. பெத்த தாயும் மகளையும் நம்ம பிரிச்சிட்டோம். பெத்த தாயை விட குழந்தை மேல நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேங்க. இனிமே இங்க இருந்தா தானே பிரச்சனை. நம்ம யுஎஸ் போயிடலாங்க. கரெக்ட். அப்ப பாப்பாக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் ஏற்பாடு பண்ணணும். சூர்யா துர்கா, சூர்யா, நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன? நம்ம தேவிமா கிடைச்சிட்டாங்க. துர்கா, என்ன சொல்ற? நம்ம தெய்வமா கிடைச்சிட்டாளா? இதுக்கப்புறம் நான் விடுதலை ஆகலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. தெய்வமா கிடைச்சிட்டால, எனக்கு அது போதும் துர்கா. அது சரி, தெய்வமா எங்க இருந்தா? இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? என்ன எங்கன்னு கேட்டாளா? நீ என்ன சொன்ன துர்கா? துர்கா, என்னாச்சு துர்கா? தெய்வமாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் உன் முகம் வாடி இருக்கு? தேவிமா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல சூர்யா. என்ன சொல்ற துர்கா? தெய்வமாவை வீட்டுக்கு கூட்டு வரதுல அப்படி என்ன பிரச்சனை? எங்க இருக்காங்க துர்கா? வசந்த் கங்கான்னு ஒரு கப்பலோட வீட்ல இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களை நிரபராதின்னு நான் நிரூபிச்சு விடுதலை பண்ணி உங்களை நான் கூட்டிட்டு போயிடுவேன். நம்ம தேவி அம்மாவையும் அவங்க வாயாலேயே என்ன அம்மான்னு கூப்பிட வச்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவேன். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட வார்த்தை தான் துர்கா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஆனா இதுக்கு எல்லாமே சீக்கிரமே நடக்கணும். கண்டிப்பா நடக்குங்க. அப்புறம் மினிஸ்டர் பையன் கேஸ்ல முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சண்முக சுந்தரம்னு நான் சொன்னேன்ல, அவரோட போட்டோவை நான் கலெக்ட் பண்ணிட்டேங்க. கூடிய சீக்கிரமா அவரையும் கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிடலாம். ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. இதான்